டாஸ்மாக் மதுபான கடையை மூட வலியுறுத்தி கலிங்கப்பட்டியில் போராட்டத்தில் ஈடுபட்ட 52 பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடன் நமது செய்தியாளர் வினோத் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். ஐயா, இன்னைக்கு அதாவது நேற்றைய போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கும் அந்த கடைகளை திறக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி இந்த போராட்டம் மேலும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னோக்கி செல்லும் ஐயா? இந்த ஊரில் டாஸ்மாக் கடை கூடாதுன்னு 2002 பஞ்சாயத்து போர்டு தீர்மானம் போட்டு எதிர்த்துட்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கூட இந்த வழியாக போகும்போது எல்லாரும் இல்லை, 1-2 பையங்க பிராந்தி வாங்குறத நான் பார்த்து தான் ரொம்ப பதறி போயிட்டேன். ஒரு 2 எங்கள் ஊருக்கே கடை வேண்டான்னு சொன்ன பிறகு கடையை கொண்டாந்து திணிப்போன்னு சொன்னால் அது அதிகாரத்திமிரு. நேற்று போலீஸ்காரங்க மொத்தத்தில் தாக்கலை, அவங்க டயர் கேஸ் என்னை குறிப்பாத்து அடித்ததை எல்லாரும் பார்த்தாங்க. திட்டமிட்டு அடுத்து சுடுறதுக்கு ரெடியானாங்க. அப்போ என்ன உத்தரவு மேலேருந்து அடிச்சு நொறுங்க முடிஞ்சால் வைகோ தீர்த்து கட்டினாலும் பரவாயில்ல, கூட்டத்தோடு போகட்டும்னு நினச்சிருக்கலாம். இதுக்கு பிறகும் இங்கே கடையை திறக்க சர்க்கார் முடிவு பண்ணுதுன்னா அது விநாசகால விபரீத புத்தி. மது கடைகள் இருக்கவே கூடாது என்ற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக செயல்பட்டு வருகின்றார். இதற்கான பலன்கள் பொதுமக்கள் இந்த மது கடைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்ததே இதற்கான முதல் படியாக பார்க்கப்படுகிறது. கலிங்கப்பட்டியிலிருந்து ஒளிப்பதிவாளர் அருணுடன் வினோத், நியூஸ் 7 தமிழ்.